மார்னிங் டு ஆல். டுடே நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியில் இன்றைக்கத்தோட அப்டேட்டட் நியூஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியோட அப்டேஷன் பார்த்துடலாம். நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியில் ஆல் கோர்ஸ்க்கான நியூ பேட்சஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எந்தெந்த கோர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா யூபிஎஸ்சி, பேங்கிங், டிஎன்பிஎஸ்சி, ரயில்வேஸ், போலீஸ். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் அகேன் யூபிஎஸ்சி, பேங்கிங், டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வேஸ், போலீஸ். ஸோ நீங்களும் ஸ்டேட் அண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாய் ஆகி உங்கள் லைஃப்பில் ஒரு பிக் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக லீட் பண்ணோம் அப்படின்னா நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியோட வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் ரெண்டுமே ஆக்சஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமி எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹோப் காலேஜ் கோயம்புத்தூரில் லொக்கேட் ஆகிருக்கு. அந்த காண்டாக்ட் பண்ணி என்கொயரி பண்ணிக்க. காண்டாக்ட் நம்பர் 9600527687. once again 9600527687. இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்கள் கோர்ஸ்க்கான டீட்டெயில்ஸை அப்டேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியில் மார்னிங் பேட்ச்சு, ஆஃப்டர்நூன் பேட்ச்சு, ஈவினிங் பேட்சுன்னு சொல்லிட்டு அப்ளிகபிள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? இல்லை என்னால் வந்துட்டு ஆன்லைன் ஆஃப்லைனில் வர முடியாது, ஆன்லைன் தான் வந்துட்டு பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கனாலும் நீங்கள் வந்துட்டு ஆன்லைன் வந்துட்டு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இல்லை எனக்கு வீக் டேஸ் வந்துட்டு வர முடியாது, வீக்கெண்ட்ஸ் தான் வந்துட்டு எனக்கு ப்ரிஃபரபிள் அப்படின்னு சொன்னீங்கனாலும் நீங்கள் வந்துட்டு வீக்கெண்ட்ஸில் வந்துட்டு வந்து உங்களோட கோர்ஸ் டீட்டெயில்ஸை அப்டேட் பண்ணி ஸ்டடீஸை வந்துட்டு கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ப்ரிலிம்ஸு, மெயின்ஸ்ன்னு சொல்லிட்டு தனித்தனியாக வந்துட்டு நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்துட்டு செக்ரிகேஷனாக வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பர்டிகுலராக இது தான் படிக்கணும், இப்படி தான் படிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அப்டேட் பண்ணி உங்களோட லைஃப்பில் நெக்ஸ்ட் லெவலுக்கு ரீச் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணுமோ அதை வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியில் பர்சனல் மென்டார்ஸ் போட்டு உங்களுக்கு வந்துட்டு ஸ்டடீஸ் ரிலேட்டடாக ஆல் என்கொயரிஸ் வந்துட்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ எல்லாத்தையும் வந்துட்டு டீட்டெயில்டாக அப்டேட் பண்ணோன்னா டைரெக்டாக வந்து என்கொயரி பண்ணி உங்களோட கோர்ஸை அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி இதோட நியூஸை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஆல்ரெடி முன்னாடி எல்லாத்தையும் பார்த்துருக்கோம். இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா அதோட கண்டினியூஷன் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஐஐடி மெட்ராஸ் வந்துட்டு குளோபல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது, அதாவது ஐஐடிஎம் மெட்ராஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா யூஎஸ்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் சென்டர் வந்துட்டு கொண்டு போய் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. இதோட நம்ம இந்தியாவோட யூனிவர்சிட்டி அவங்க கொண்டு போய் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ அதோட எங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கோங்க. யூஎஸில் மெலானோ பார்க்கு கலிஃபோர்னியாவில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. யாரு கூட பார்ட்னர்ஷிப் போட்டுனா சிஏ ஸ்டார்ட் அப்ஸ் கூட வந்துட்டு பார்ட்னர்ஷிப் போட்டு. ஸோ இதை அனௌன்ஸ் பண்ணுறவங்க யாருன்னா செலக்ட் யூஎஸ்ஏ இன்வெஸ்ட்மெண்ட் சம்மிட் தான் வந்துட்டு இதை வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க இந்த சம்மிட்டில். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இதில் நெக்ஸ்ட் நியூஸ் போய்க்கலாம். ஸோ பிக்சல் வந்துட்டு அவார்டு பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னா நேஷ்னல் ரெகனைசேஷன் ஆஃபீஸ்ன்னு சொல்லிட்டு அவார்டு வந்துட்டு ரெகனைசேஷன் ஆகிருப்பாங்க. ஸோ அட்வான்ஸ்டு எதுக்காக அப்படின்னா அட்வான்ஸ்டு கமர்ஷியல் ரிமோட் சென்சிங் கேப்பபிலிட்டிஸ் வந்துட்டு செஞ்சதுக்காக. அதாவது ஒரு பிளேஸ், அதாவது சேட்டலைட் மூலிமா, ஓகேங்களா, சேட்டலைட் மூலிமா வந்துட்டு ஃபயர் பிளைன்னு சொல்லிட்டு கன்சல்டேஷன் சொல்லி ஒன்று லான்ச் பண்ணியிருப்பாங்க 2025. ஓகேங்களா? அதாவது ரொம்ப ஹைப்பர் ஸ்பெக்ட்ரால் அப்படின்னா என்னென்னா எவ்வளோ தூரம் நம்ம மைன்யூட்டாக வந்துட்டு ஜூம் பண்ணி பார்க்க முடியுமோ அவ்வளோ தூரம் வந்துட்டு நம்ம ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ 6 டைம்ஸ் ஆஃப் ஹைப்பர் ஸ்பெக்ட்ரோவில் வந்து சேட்டலைட்டை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்தியாவிலே ஃபஸ்ட்டு ப்ரைவேட் கமர்ஷியல் சேட்டலைட் வந்துட்டு கன்சல்டேஷன் வந்துட்டு பண்ணுறது அப்படின்னா இவங்க தான். யார் அவங்க பேர்? பிக்சல். ஸோ பிக்சல் வந்துட்டு எந்த இயரில் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா 2019 லான்ச் பண்ணியிருக்காங்க. யார் 2 பேர்னா அவாய்ஸ் அகமதும் ரிசித் ஹான்துவாலும் வந்துட்டு சேர்ந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்தியாவிலே ஃபஸ்ட்டு ஹைப்பர் ஸ்பெக்ட்ரால் சேட்டலைட் வந்துட்டு லான்ச் பண்ணது பிக்சல் தான். ஸோ அதோட பேர் என்னன்னு பார்த்துக்கோங்க, சகுந்தலா. ஸோ இது வந்துட்டு 2022 லான்ச் பண்ணியிருப்பாங்க ஸ்பேஸ் எக்ஸ் மிஷனுக்கு கீழே வச்சு.
இப்போ வந்துட்டு என்னென்னா ஃபயர்ஃப்ளை கன்சல்டேஷன் சொல்லி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ குளோபலாக வந்துட்டு ஹைப்பர் ஸ்பெக்ட்ரல் இமேஜிங் மார்க்கெட்டில் வந்துட்டு யார் வந்துட்டு ஃபஸ்ட்டு இருக்காங்கன்னா இவங்க தான் இருக்காங்க, பிக்சல் தான். ஸோ ஒரு ப்ரைவேட் என்டிட்டி இவ்வளோ தூரம் வந்துட்டு நம்மளுக்கு கிளியராக வந்துட்டு ஒரு இமேஜை வந்துட்டு கொடுக்குறாங்கன்னா அது இந்த கம்பெனி தான் சொல்லி ரெகனைசேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பிக்சலோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா பெங்களூர், கர்நாடகா. ஃபவுண்டர் அண்ட் சிஓ யாருன்னா அவைஸ் அகமத். ஸோ இவங்க தான் வந்துட்டு சேர்ந்து இந்த கம்பெனியை வந்துட்டு லான்ச் பண்ணியிருப்பாங்க. அவைஸ் அகமத்தும் ரிசோர்ட் காந்த்வாலும். ஓகேங்களா, அவ்வளோதான் அதில். ஸோ அடுத்து வந்துட்டு ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் வந்துட்டு இந்தியாவிலே ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் கம்பெனி ரிலேட்டடாக வந்துட்டு யூனிகார்னில் வந்துட்டு அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. யூனிகார்னா என்னென்னா ஒரு சர்டன் வேல்யூ இருக்கும். ஸோ அந்த கேபிட்டலை வந்துட்டு அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்பேஸ் பேஸ்டு ஒரு கம்பெனி ஸ்கைரூட்டுங்கிறது. இவங்க வந்துட்டு இந்த வருஷத்தில் வந்துட்டு இந்த மாதிரி யூனிகார்ன் ஸ்டேட்டஸ் வந்துட்டு அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இவங்க வந்துட்டு எந்த இயரில் லான்ச் பண்ணியிருப்பாங்கன்னா 2018 வந்துட்டு லான்ச் பண்ணியிருப்பாங்க. அது போக விக்ரம் எஸ் அப்படிங்கிறது வந்து 2022 வந்துட்டு லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஒரு இந்தியாவிலே ஃபஸ்ட்டு ப்ரைவேட் கம்பெனி வந்துட்டு ஸ்பேஸ் ராக்கெட் வந்துட்டு சப் ஆர்பிட்டல் மிஷன் கீழே வந்துட்டு ரீச் பண்ணது இந்த ஸ்கைரூட் தான் சொல்லியிருப்பாங்க. ஃப்யூச்சர் பிளான்ஸ் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா விக்ரம் 1 அப்படிங்கிறத வந்துட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்துட்டு கோல் வந்துட்டு 72 hours வந்துட்டு அசம்பிளியில் வந்துட்டு நாங்கள் அசம்பிள் பண்ணிடுவோம்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஸ்கைரூட்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா ஹைதராபாத், தெலுங்கானா. சிஓ வந்துட்டு பவன் குமார் சண்டனா. அவ்வளோதான். நெக்ஸ்ட் நியூஸு, டிஆர்டிஓ வந்துட்டு சிபிஆர்என்னோட ஓகேங்களா. ஸோ கெமிஸ்ட்ரி பயோ பேஸ்டு வந்துட்டு ஒரு ஃபீல்டு ட்ரைனிங் சென்டர் வந்துட்டு கொண்டு வராங்க. எங்கே அப்படின்னா டெல்லியில் வச்சு லான்ச் பண்ணுறாங்க டிஆர்டிஓ. ஓகேங்களா, ஸோ இது வந்துட்டு எதுக்காக அப்படின்னா நியூக்ளியர் மெடிசன் அண்ட் அலைடு சர்வீஸ் செக்டாரை வந்துட்டு அலைடு சயின்ஸை வந்துட்டு மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ டிஆர்டிஓட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது? நியூ டெல்லியில் இருக்குது. சேர்மன் வந்துட்டு சமீர் வி கமத். எஸ்டாப்ளிஷ்ட் இயர் வந்துட்டு 1958. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாம். ஸோ இந்தியா வந்துட்டு கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க என்ன அப்படின்னா ஃப்ளைட் ட்ரையல் அட்வான்ஸ்டு, அதோட பேர் வந்துட்டு அக்னி மிசைல்னு சொல்லிட்டு எம்ஐஆர்வி, அதாவது சிஸ்டம் ஏபிஜே அப்துல் கலாம் ஐஸ்லாண்டில் வந்து ஒடிசாவில் வச்சு ட்ரையல் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. அதோட நேம் வந்துட்டு அக்னி. எம்ஐஆர்வினா என்ன அப்படின்னா மல்டிபிள் இண்டிபெண்ட்லி டார்கெட்டட் ரீஎன்ட்ரி வெஹிக்கல். அதாவது ஒரு சேட்டலைட்டோ இல்லை வந்துட்டு ஒரு மிசைலோ இருக்குது அப்படின்னா அது வந்துட்டு போயிட்டு ரீச் ஆகிட்டு எகெயின் வந்துட்டு நம்மளோட பிளேஸ்க்கே வந்துட்டு ரீச் ஆகிற பேர் தான் வந்துட்டு இந்த ரீஎன்ட்ரி வெஹிக்கல். ஓகேங்களா, நம்ம ஒரு பிளேஸை வந்துட்டு ரீச் ஆகிட்டு ஒரு என்ட்ரி ரீச் ஆகிட்டு ஒரு எக்ஸிட் ஆகும்போது எகெயின் நம்மளோட பிளேஸ்க்கு. ஏன் அப்படின்னா அதெல்லாம் நம்மளுக்கு வந்துச்சு அப்படின்னா நம்ம எகெயின் அண்ட் எகெயின் வந்துட்டு மிசைல் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தேவையில்லை. எகெயின் ஒரு டெஸ்ட் பண்ணதே வந்துட்டு ஒரு சேட்டலைட்டோ ஒரு மிசைலையும் ரீயூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இதோட மோட்டோ. ஓகேங்களா, அக்னி 5ங்கிறது வந்துட்டு இந்தியாவிலேயே லாங்கஸ்ட் ரேஞ்ச் வந்துட்டு மிசைல் டெஸ்டடு வந்துட்டு இந்த அக்னி 5 தான். ஸோ இந்த மிஷனுக்காக யாரெல்லாம் வந்துட்டு பண்ணியிருக்காங்க, அதில் வந்துட்டு நம்ம இந்தியாவும் போய் ஜாயின் ஆயிருக்கோம். யாரெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு ரீஎன்ட்ரி வெஹிக்கல் வந்துட்டு யாரெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னா யூஎஸ்ஏ, ரஷ்யா, சைனா, யூகே, ஃப்ரான்ஸு இவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம இந்தியாவும் போய் ஜாயின் ஆயிருக்கோம். அவ்வளோதான் அதில். நெக்ஸ்ட் வந்துட்டு டிஆர்டிஎல் ஹைதராபாத் பேஸ்டு, அதாவது டிஆர்டிஓக்கு கீழே வர ஒரு கம்பெனி ஒரு லேபு தான் வந்துட்டு டிஆர்டிஎல். ஸோ அவங்க வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா ஏவியேட்டட் கூல்டு ஃபுல் ஸ்கேல் ஸ்கிராம்ஜெட் கம்பஸ்டர். ஓகேங்களா, ஸ்கிராம்ஜெட்னா ஒரு இன்ஜின். அது வந்துட்டு இன்ஜின்னா என்ன, எப்போவுமே சூடாக தானே இருக்கும். ஸோ அதை வந்துட்டு அந்த ஹீட்டை கம்மி பண்ணி அதோட ஃபெசிலிட்டியை வந்துட்டு அது எவ்வளோ தூரம் ரன் ஆகுதோ அதை வந்துட்டு இன்னும் வந்துட்டு நம்ம இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக
அந்த ஸ்கேல் ஒரு இன்ஜினோட ரன்னிங் டைமை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆக்டிவ்லி கூல்டு ஃபுல் ஸ்கேல் ஸ்கிராம்ஜெட் கம்பஸ்டர்னு கொண்டு வந்திருப்பாங்க. யார் அப்படின்னா டிஆர்டிஎல் ஹைதராபாத் தான் வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்கிராம்ஜெட் கனெக்ட் பைப்டு டெஸ்ட் ஃபெசிலிட்டி வந்துட்டு ஹைதராபாத்தில் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ஹெட் குவார்ட்டர் ஆஃப் டிஆர்டிஓ வந்துட்டு நியூ டெல்லி. சேர்மன் வந்துட்டு சமீர் வி காமத். எஸ்டாப்ளிஷ் இயர் 1958. அடுத்து வந்துட்டு பிரபாத். ஸோ பிரபாத் குமார் யார் அப்படின்னா இந்தியாவோட ஹை கமிஷனர் டு சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா ஸோ என்ன பண்ணியிருப்பாருன்னா நமக்கு இந்தியாகிட்டன்னு சொல்லிட்டு ஒரு பேனர் வந்துட்டு இருக்கும். என்ன பேனர்னா இன்டர் யூனிவர்சிட்டி சென்டர் ஃபார் ஆஸ்ட்ரானமி அண்ட் ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஐயூசிசிஏக்கு கீழே இந்த மாதிரி தான் வந்துட்டு ஆஸ்ட்ரோஃபிசிக்கல் வந்துட்டு நம்ம லீட் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறது சொல்லி ஒரு பேனர் வந்து வச்சுருக்கோம். இந்த ரூல்ஸ் இந்த நார்ம்ஸ் தான் வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணுங்கிறத. ஸோ அந்த ரூல்ஸ் அந்த நார்ம்ஸை வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கிறத வந்துட்டு வச்சுருக்கோம்ல. ஸோ அதை வந்துட்டு இப்போ சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு கொடுத்துட்றோம். அதோட பேர் தான் சவுத் ஆஃப்ரிக்கன் ஆஸ்ட்ரானமிக்கல் அப்சர்வேட்டரி. ஓகேங்களா. ஸோ நம்ம கொடுத்துட்டு அவங்க வந்துட்டு அதை நாங்களும் ஃபாலோ பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணுறாங்க. அதுக்காக தான் இந்த பேர் வச்சுருக்காங்க. சதர்ன் ஆஃப்ரிக்கன் லார்ஜ் டெலஸ்கோப்புன்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. இந்த பேனரை வந்துட்டு அதில் இருக்கிறதெல்லாம் வந்துட்டு ஒரு சிலதெல்லாம் எடுத்து ஆஸ்ட்ரானமி பார்ட்னர்ஷிப்காக வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. யார்? சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் கன்சோர்டியம் வந்துட்டு யார் யாருக்கு வந்துட்டு ஃபண்டு வந்துட்டு இஷ்யூ பண்ணுறாங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா, யூஎஸ்ஏ, ஜெர்மனி, போலாண்டு, நம்ம இந்தியாவும் வந்துட்டு அதில் இருக்கும். ஸோ யூகே, நியூசிலாண்டு இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஃபண்டு வந்துட்டு கொடுக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ 2026 இந்தியா தான் வந்துட்டு பிரிக்ஸ் வந்துட்டு சேர்மன்ஷிப்பு. ஸோ சவுத் ஆஃப்ரிக்காவோட ஃபெசிலிட்டி வந்துட்டு நேஷ்னல் ரிசர்ச் ஃபவுண்டேஷனுக்கு கீழே சவுத் ஆஃப்ரிக்கா வந்துட்டு ஆக்சஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அடுத்து வந்துட்டு இந்த ஐயூசிசிஏவோட ஹெட் குவார்ட்டர் வந்துட்டு பூனே, மகாராஷ்டிரா. டைரக்டர் வந்துட்டு ஸ்ரீநாத். எஸ்டாப்ளிஷ் இயர் வந்துட்டு 1988. அவ்வளோதான். அதில் ஓப்பன்ஏஐ வந்துட்டு டே பிரேக்குன்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா நியூ சைபர் செக்யூரிட்டியை வந்துட்டு அதாவது சைபர் செக்யூரிட்டியை ஃபோக்கஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஏஐ டூல்ஸு கீழே இந்த ஓப்பன்ஏஐ வந்துட்டு எங்கே ஹெட் குவார்ட்டர்ஸ்னு பார்த்துக்கோங்க, கலிஃபோர்னியா, யூஎஸ்ஏ. ஸோ இதுக்கு முன்னாடி கலிஃபோர்னியா யூஎஸ்ஏல வந்துட்டு ஒன்று கொண்டு வந்தாங்க. ஐஐடி மெட்ராஸோட ஒரு பிரான்ச் வந்துட்டு இங்கே கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி லிங்க் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. சிஇஓ ஆஃப் ஓப்பன்ஏஐ இது வந்துட்டு யாருன்னா சாம் ஆல்ட்மேன். ஸோ பிரசிடென்ட் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா கிரிக் புருக்மன். ஓகேங்களா, கிரிக். அடுத்து வந்துட்டு ஜிதேந்திர சிங் வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா 2 அட்வான்ஸ்டு வெதர் ஃபோர்காஸ்ட்டு பண்ணியிருக்காரு மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் அண்ட் சயின்ஸு கீழே. அந்த 2 என்ன அப்படின்னா ஃபாரஸ்ட் மான்சூன் அட்வான்ஸ்டு டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் கண்ட்ரி அண்டு ஹை ஸ்பேஷியல் ரெசல்யூஷன் ரெயின்ஃபால். ஓகேங்களா. அந்த ரெயின்ஃபால் வந்துட்டு ஃபோர்காஸ்ட் வந்துட்டு உத்தரப்பிரதேசில் பைலட் சர்வீஸாக பண்ணுறாங்க. ஸோ இது யார் யார் பண்ணுறாங்க அப்படின்னா ஐஎம்டி, ஐஐடி பூனே, NCMRW எஃப். இந்த ஐஐடி பூனேக்கு வந்துட்டு ஐஐடிஎம் பூனேக்கு ஒரு நியூஸ் படித்தோம். என்ன படித்தோன்னா இந்த மாதிரி நாங்கள் கிளைமேட்காக நாங்களும் வந்துட்டு ஒரு டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு ஒரு நியூஸ் படித்தோம். இந்த மாதிரி கிளைமேட்க்குன்னு வந்தாவே இந்த இன்டர்நேஷ்னல் மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்துடுவாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்துட்டு ஜிதேந்திர சிங் என்ன சொல்லியிருக்காரு, 2 அட்வான்ஸ்டு வெதர் ஃபோர்காஸ்டிங் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் அண்ட் சயின்ஸ் கீழே லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஃபோர்காஸ்ட் மான்சூன் அட்வான்ஸ்ட் ஓவர் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் கண்ட்ரி, ஹை ஸ்பாஷியல் ரெசல்யூஷன் ரெயின்ஃபால் ஃபோர்காஸ்ட் ஆஃப் ஃபார் உத்தரப்பிரதேசன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. ஸோ ஜிதேந்திர சிங் யார்? மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோட யூனியன் மினிஸ்டர், இண்டிபெண்ட் மினிஸ்டர். ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். இன்றைக்கத்தோட அப்டேட்டட் நியூஸ்லாம் நம்ம பார்த்துட்டோம். அப்கமிங்கில் வர எல்லா நியூஸும் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியோட யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்டு அப்கமிங்கில் வர எல்லா அப்டேட்டட் நியூஸும் வந்துட்டு டே பை டே வந்துட்டு நம்ம அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம்.
அண்டு ஏதாச்சும் என்கொயரி கேட்கணும், இல்லை வந்துட்டு கோர்ஸ் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியோட காண்டாக்ட் பண்ணி உங்களோட என்கொயரிஸ் போஸ்ட்லாம் அப்டேட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.